வணக்கங்க. நான் உங்க பிரியா ராஜநாராயணன். இங்க வள்ளுவம் சந்தைக்கு இங்க வந்தோம். தொடர்ந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை இங்க அடையார்ல நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாதமுமே இங்க நிறைய பொருட்களை பார்த்தோம். இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பயோ என்சைம் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப தேவையும் கூட. ஏன்னா நிறைய ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டதுதான் பொருட்கள் தான் நிறைய கிடைக்குது. உங்களுக்கு ஷாம்புவா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரசாயனத்தினுடைய கலப்பு இல்லாமல் எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா இந்த பயோ என்சைமை பொறுத்த வரைக்கும் எந்த ரசாயனமும் கலப்பு இல்லாமல் நாமளே வீட்டிலேயே எளிமையா செஞ்சுக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இந்த சோப் நட்டு சொல்லுவாங்க, சோப் நட்டுன்னு சொல்லி, அதே மாதிரி பூந்திக்காயின்னு நம்ம லோக்கல் டேர்ம்ல நம்ம சொல்றது உண்டு. அந்தந்த கிராமப்புறங்கள்ல அந்த மரங்கள்ல எல்லாம் இருக்கும். இது மூலியமா நிறைய பொருட்கள் செய்ய முடியுதுங்க. நமக்கு ஷாம்புல இருந்து குளியல் பொடியில பயன்படுத்துறதுக்கும், அப்புறம் நம்மளுடைய பாத்திரம் கழுவுறது இப்படி எல்லா விதத்திலையுமே ஃப்ளோர் கிளீனிங்ல இருந்து எல்லாமே செய்யறதுக்கான நிறைய மூலப்பொருட்கள் தாவரங்கள்ல இருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லது, இன்னைக்கு தேவையும் கூட. கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கணும்னா இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தணுங்க. இந்த பொருட்களை பயன்படுத்தணும்னா எல்லாருக்குமே செய்ய தெரியறது இல்லை. ஆனா செய்யறதுக்கான பயிற்சிகளுமே பாத்தீங்கன்னா இவங்க நல்லயம் தொடர்ந்து இந்த பயிற்சியுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட இதை என்னன்னா, நாங்க சொல்லி கொடுக்குறோங்க, நீங்களும் செஞ்சுக்கிட்டு தற்சார்பா பண்ணுங்க, பண்ண முடியாதவங்க நாங்க பண்றோம், எங்க மாதிரி இருந்தா நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு முனைப்போடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை செய்யறாங்கன்னா அவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காம்படிஷன் அதெல்லாம் பார்த்துட்டு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனா அவங்க சொல்லிக் கொடுக்கவும் செய்யறாங்க, விற்பனையும் கொண்டுட்டு சந்தையில புழக்கத்துல வச்சுட்டு இருக்காங்க. இங்க வர்ற மக்களுமே நிறைய வாங்கிட்டு போறாங்க இதை பத்தி தெரிஞ்சவங்க. ஸோ தெரியாதவங்க இதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து எல்லா சந்தைகள்லயுமே இந்த நல்லெண்ணெயம் அவங்களோட பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் ரொம்ப நல்லாவும் இருக்குதுங்க. இதெல்லாம் நானும் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறேங்க, தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ உங்களோட பொருட்கள் நிறைய இருக்குது, குளியல் பொடியில இருந்து எல்லாமே இருக்குது. எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. தொடர்ந்து சந்தைகள்ல எல்லாமே உங்களோட பொருட்கள் கிடைக்குதுங்க. பயிற்சிகளுமே இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்களே பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னாலுமே ஆகலாங்க. தற்சார்பா தனக்கு தேவையான உற்பத்தி பண்ணிக்கணும்னு நினைச்சாலுமே நம்ம படுத்திக்க முடியுங்க. இந்த நல்ல நயத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நன்றி.